விஜயின் முதல்வர் பதவிக்கு முட்டுக்கட்டை, வேலையை காட்டும் பாஜக, அப்செட்டில் தாவேக. விஜய் ஆளுநரிடம் கடிதம் வழங்கி வந்த நிலையில் அதனை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ளார். அதாவது 118 பெரும்பான்மையுடனேயே பதவியேற்க வேண்டும் என கூறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனி கட்சியாக உருவாகியுள்ளது. அக்கட்சிக்கு ஆட்சியமைக்க 118 பெரும்பான்மை தேவை. ஆனால் அவர்களிடம் 11 சீட்டுகள் குறைவாக உள்ளன. இதற்காக ஆதரவு கேட்டு மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. காங்கிரசின் 5 சீட்களை சேர்த்து தற்போது தாவேகாவுடன் 112 சீட்டுகள் உள்ளன. இன்னும் 6 சீட்டுகள் தேவைப்படும் பட்சத்தில் நாளை விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது முடிவை கூறுவதாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கிடையே விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழா இன்று நேரு அரங்கில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. ஆனால் தற்போது விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் தனது ஆதரவை தெரிவித்தவுடன் தாவேக தலைவர் விஜய், அவருடன் ஆதவ் அர்ஜுனா, அருள்ராஜ், செங்கோட்டையன், நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்டோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று முதல்வராக பதவியேற்கவும் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் கோரியிருந்தனர். ஆனால் அர்லேக்கர் 2 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் விஜய் கொடுத்த கடிதத்தை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ளார். அதாவது பெரும்பான்மையை நிரூபித்த பின்னரே விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டத்தின்படி அதிக இடங்களில் வென்ற கட்சி முதலில் பதவியேற்றுக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் ஸ்பீக்கர் எலெக்ஷனில் வென்று தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அங்கு அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறும் பட்சத்திலேயே ஆட்சி கலைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.